السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை அஸ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படுகின்றது. நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார் துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அஸருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த இஸ்திக்ஃபார் துஆவை ஓதுவோம். இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூறினார்கள், அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ இருக்கும் என்றால் அது இஸ்திக்ஃபார். அதே போன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இஸ்திக்ஃபாருக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது.